உலகத்திலேயே மிக அழகான பீச்னு சொல்லப்படுற பீச்சஸ்ல ஆஸ்திரேலியால இருக்க பாண்டி பீச்சும் ஒண்ணு. அப்படிப்பட்ட ஒரு இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் பிளேசஸ்ல இன்னைக்கு ஒரு ஃபெஸ்டிவல் போயிட்டு இருக்கு. அதனால ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க கூடி இருக்கப்போ கூட்டத்துல யாருன்னே தெரியாத 2 பேர் வந்து கன் எடுத்து பட் 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 பட்னு சுட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல நிறைய மக்கள் இறந்து போயிருக்காங்க. ஆஸ்திரேலியா வந்து உலகத்திலேயே ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் கண்ட்ரி. அப்படிப்பட்ட சேஃபா இருக்கிற கண்ட்ரில இப்படி பப்ளிக் பிளேஸ்ல எல்லாரும் கேதர் பண்ணிட்டு இருக்கப்ப எப்படி இந்த விஷயம் நடந்துச்சு? இது வந்து தனியாளா பண்ணாங்களா இல்ல இது ஒரு டெரர் அட்டாக்கா? உலகம் ஃபுல்லா பிரேக்கிங் நியூஸா பேசிட்டு இருக்க இந்த இன்சிடென்ட் பத்தி இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, கெட்டது நடக்கிறப்போ ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கப்ப மக்கள் எல்லாம் அவங்கள காப்பாத்திக்க அங்கங்க தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தர் மட்டும் தைரியமா இந்த கன் ஷூட்டிங்க்குலாம் ஆப்போசிட்ல போய் அங்க சுட்டுட்டு இருந்தவரை கீழே தள்ளி மடக்கி பிடிச்சிருக்காரு. அப்படி அவர் மட்டும் பிடிக்கல அப்படின்னா இன்னும் எத்தனை பேர் இறந்திருப்பாங்க அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்றாங்க. அப்படி பாண்டி பீச்ல இன்னைக்கு என்னதான் நடந்துச்சு, கொல்ல வந்தவங்களோட மோட்டிவ் என்ன, இன்னைக்கு அங்க என்னதான் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருந்தது, தனியாலா மடக்கி பிடிச்ச அவர் யாரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இந்த சம்பவத்தை சுத்தி இருக்கு. அது எல்லாத்துக்கும் ஒன்னொன்னா என்னன்றத ஆன்சர் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மதன் கௌரி ப்ரோ மாதிரி நம்மளும் சூப்பரான வீடியோஸ் இனிமே டெய்லி போட போறோம். இந்த பாண்டி பீச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்க ஒரு மரீனா பீச் மாதிரி வச்சுக்கோங்க. எப்பவுமே ஒரு கிரௌடான பிளேஸ். ஆஸ்திரேலியன் சொன்னீங்கனாலே டூரிஸ்ட் பிளேஸ்ல டாப் 3ல இருக்க இந்த பீச் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 25 லட்சம் பேர், அதாவது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10,000 பேர் வந்து போற இடம். ஜென்ரலாவே இங்க இருக்க பப்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், ரிலாக்ஸேஷன் நிறைய பேர் வந்து போவாங்க. அதுவும் குறிப்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அனுகாஸ் பை த சி அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு. இது என்ன ஃபெஸ்டிவல் அப்படின்னா நம்ம ஊர்ல நடக்கிற தீபாவளி மாதிரி, அதாவது ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எந்த மாதிரியான ஒரு இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டிக்கெல்லாம் எப்பவுமே இங்க வந்து பஞ்சம் இருக்காது. பீச்ல வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்பெக் ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது கடல் அலை எப்பெல்லாம் வந்து அதிகமா வருதோ அப்பெல்லாம் டைரக்டா அந்த ஸ்விம்மிங் பூல்ல வந்து தண்ணி வந்து விழுற மாதிரி இருக்கும். அதனால இது வந்து ஐகானிக்கான பீச்சஸ்ல இதுவும் ஒண்ணு அப்படின்றதால மக்கள் கூட்டம் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா தான் இருக்கும். இங்க வருஷம் ஜூவிஷ் பீப்புள், அதாவது யூதர்கள் வந்து யூரோப்பியால இருந்து இங்க கொஞ்சம் பேர் வந்து செட்டில் ஆயிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து இந்த ஏரியால தான் வந்து பாத்தீங்கன்னா அதிக மக்கள் இருக்காங்க. அதாவது ரஃப்லி வந்து 15 to 20% ஆஃப் பாப்புலன் வந்து அங்க யூதர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க அந்த அனுகாஸ் பை த சி அப்படின்ற ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா செருசேலம்ல ஒரு நாளைக்கு தான் எரியற அளவுக்கு எண்ணெய் இருந்துச்சாம் ஒரு காலத்துல. ஆனா அந்த எண்ணெயை வச்சு அவங்க வந்து 8 நாள் அந்த விளக்க எரிய வச்சாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அவங்க வச்சிருக்காங்க. அதனால எல்லா வருஷமும் இந்த நாள்ல தொடங்கி அதுக்கப்புறம் 8 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து விளக்கேத்துற ஃபங்க்ஷனை பண்ணுவாங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஃபங்க்ஷன், நம்ம ஊர்ல தீபாவளி மாதிரி. அந்த ஃபங்க்ஷன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேண்டில், அதாவது 20 feet 25 feetஸ்ல வந்து ஒரு பெரிய கேண்டில் வச்சு அதை ஏத்துவாங்க. ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல், ஒரு ரிலாக்ஸேஷன், ஃபுட், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல நடக்கிறது அவங்க ரொம்ப வழக்கமா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கிட்ஸ்ன்னு எல்லாரும் இந்த பீச்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கப்பதான் இந்த விஷயம் நடந்து எல்லாரும் ரொம்ப ஜாலியா ஹாப்பியா இருக்குங்க. அப்ப பின்னாடி ஒரு வெஹிக்கிள் வந்து நிக்குது. அதுல இருந்து 2 பேர் இறங்கி வராங்க. இப்போதைக்கு 2 பேர்னு சொல்லியிருக்காங்க, மேபி எக்ஸஸா கூட இருக்கலாம். பட் வீடியோல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 2 பேர் தான் இருக்க மாதிரி தெரியுது. அங்கிருந்து கன் ஷூட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. வந்து கண்ட மேனிக்கு டக் 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 டக்குன்னு எல்லாரையும் சுட ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல வந்து சத்தத்தை கேட்டு எல்லாரும் வந்து இது லைட்ஸ் ஃபெஸ்டிவல் தானே, அதனால எல்லாரும் வந்து ஃபயர் கிராக்கர்ஸ் விடுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா பீச்ல எல்லாம் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதுல சோகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீச் அப்படின்றதுனால அவங்களால வேகமா ஓடவும் முடியல. சில பேர் சில பில்டிங்ஸ்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. நிறைய பேர் இறந்து போறாங்க. குறிப்பா சொல்ல போனா இப்போ வரைக்கும் 12 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. இனிஷியல் லெவல்ல வச்சிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப ப்ரிப்பேர்டா வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஈவன் வந்து அவங்க எடுத்துட்டு வந்த வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா அணுகுண்டுகள்லாம் இருந்துச்சு அப்படின்ற சில இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இது வந்து ரொம்ப ப்ரீ பிளான்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ரொம்ப ப்ரிப்பேர்டா வந்திருக்கிறத பார்த்தா இவங்க பின்னாடி நிறைய பேர் இருக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து டவுட் பண்றாங்க. முக்கியமா இந்த ஜூவிஷ் பீப்புள் பண்ணிட்டு இருக்க இந்த ஃபெஸ்டிவலை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட அவங்க வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஸ்பெகுலேஷன்ஸ் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. அது உண்மையா இல்லையா அப்படின்றது கம்ப்ளீட்டா இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு தெரிய வரும். இந்த மாதிரி சுட்டுட்டு இருக்கப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்க கொஞ்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா போலீஸுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. ஏன்னா இது வந்து இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ், போலீஸ் எல்லாம் எப்பவுமே வந்து நியர்பை ஏரியால அவைலபிளா இருப்பாங்களாம். ஸோ வந்து போலீஸும் உடனே கிளம்பி வராங்க. இந்த இன்சிடென்ட் நடக்க ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா 6:45. போலீஸ் வந்தது பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 7 மணி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் இதுக்கு நடுவுல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மக்கள் எல்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க அந்த டைம்ல ஒருத்தர் மட்டும், ஐ திங்க் ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், தைரியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த குண்டுகளுக்கு எல்லாம் ஆப்போசிட்ல ஓடி போய் ஒரு காருக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டாராம். காருக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு
அந்த கன்மேன் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற கன்னை வந்து லோட் பண்றப்ப அந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல பாஞ்சு கீழே தள்ளி அவர் கையில இருக்க கன்னை பிடுங்கி சுட போறாரு. அதை பார்த்தவர் வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுந்து ஓடி போய் அந்த பக்கமா விழுந்துக்கிட்டாரு. இவர் பண்ண இந்த ஒரு ஹீரோயிக் மூமெண்ட்னால அங்க இருக்க நிறைய பேரை இவரால் காப்பாற்ற முடிஞ்சது. உடனே போலீஸும் வந்துட்டாங்க. வந்த உடனே இன்னொருத்தனையும் வந்து சுட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. பட் அது கரெக்டா இல்லையான்றது இன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் போக போக தான் தெரியும். அந்த அட்டாக் பண்ண வந்தவங்களை வந்து கஸ்டடியில் எடுத்து போலீஸ் இப்போ விசாரிச்சுட்டு இருக்காங்க. அடிப்பட்டவங்க எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல அட்மிட் பண்ணி எல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இது வந்து ரொம்பவே ஒரு துயரமான சம்பவம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு 12 பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ஸ்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய பேர் இறக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோக்கல் போலீஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. டீடைல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.